வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்க ஒரு கோரிக்கை தான். இப்போது கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயில் இயக்கப்பட்ட காலம் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ரயிலானது ஈவினிங் 7:45 மணிக்கு புறப்பட்டு அங்கே இருந்து ஈரோடு வழியாக திருச்சி வந்து திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலையில் 5:20 மணிக்கு வந்து சேர்கிறது. அதே மாதிரி புதன்கிழமை தோறும் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்தில் இருந்து இரவு 8:45 மணிக்கு புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு கோயம்புத்தூரை வந்து சேருது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கோரிக்கை என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் வந்தே பாரத் ரயிலும் கூட வர இருக்கிறது. இப்போது முன்பு அறிவிக்கப்பட்ட ரயில் இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மங்களூரு நோக்கி செல்லக்கூடிய ரயில் பொள்ளாச்சி வழியாக. ஆனால் கோயமுத்தூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு பகல் நேரத்தில் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இரவு நேரத்துலையும் ட்ரெயின் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் தவிர. அது தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த தினசரி ரயிலானது இன்டர்சிட்டி வகையிலான ரயிலாக இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்சிட்டி வகையிலான ரயில்களில் அதிகப்படியான இருக்கைகள் இருக்கும். இப்போ ஸ்லீப்பர் கிளாஸ் இருந்தது அப்படின்னா படுக்கை வசதிக்காக ஒரு பெட்டிக்கு 76 அல்லது 80 இருக்கைகள் மட்டுமே இருக்கும். ஆனால் இது இன்டர்சிட்டி வகையிலான ரயிலாக இயக்கப்படும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெட்டிக்கு 120 பயணிகள் வரைக்கும் பயணிக்க முடியும். அது இல்லாமல் அதிகப்படியான அன்ரிசர்வ் பெட்டிகளும் இருக்கும். தினமுமே இந்த ரயிலானது காலை நேரத்தில் கோயமுத்தூரிலிருந்து புறப்பட வேண்டும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக ராமநாதபுரம் போய் அதற்கடுத்து ராமேஸ்வரத்திற்கு பிற்பகலில் போய் சேர்ந்து மீண்டும் தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து அன்று இரவே கோயமுத்தூரை வந்தடையும் வகையில் ஷெட்யூல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. இது ராமேஸ்வரம் பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, கோயமுத்தூர் பகுதியின் மக்களினுடைய கோரிக்கையும் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நிறைய பேர் கோயமுத்தூரில் படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க பேருந்துகளை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா மதுரையோ திருச்சியோ வந்து தான் கோயமுத்தூருக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தினசரி ரயில் இயங்கும் பட்சத்தில் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும், அதிகப்படியான மக்கள் வேலை பார்க்கறதுனால. அதே மாதிரி கோயமுத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் திருப்பூர், ஈரோடு உட்பட நிறைய பேர் தினசரி ராமேஸ்வரத்திற்கு சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும். இயங்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.